வணக்கம் ஆர்மி காய்ஸ், வெல்கம் டு படைவீரன் ட்ரைனிங் அகாடமி. நம்ம இன்னைக்கு அக்னி பாத்ல ஜிடிக்கான சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸை பார்க்க போறோம். இந்த மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ்ல இருந்து நம்மளுக்கு மொத்தம் 15 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 15 கொஸ்டினும் நம்ம ஈஸியா வாங்கிடலாம். அதுக்கான சிலபஸ் இப்ப நம்ம டீடைலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் இருக்கு. நம்பர் சிஸ்டம் என்ன? ஃபுல்லா நம்ம எண்களை பத்தி தான் படிக்க போறோம். எண்கள் என்னென்ன, முழு எண்கள், ஹோல் நம்பர்னா என்ன, நம்ம எண்களுக்கான ரிலேஷன், ஒரு எண்ணுக்கு தொடர்பு என்ன, அதை பத்தி தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். அதுக்கடுத்துனா ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்ச எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அதாவது மீச்சிமா, மீப்போவா, அதுக்கடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், பெர்சன்டேஜ், சதவீதம், அதை பத்திலாம் ஈஸியா பார்ப்போம். அதுவும் ரொம்ப அடிப்படை கணிதம் மட்டும் தான் இந்த இதுல நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து அல்ஜிப்ராவும் நம்ம 6th 7th இருந்து ஸ்கூல் டெஸ்ட் படிச்சிருந்த A+B ஹோல் ஸ்கொயர், E-B ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கடுத்து ஜாமெண்ட்ரியும் நம்ம ஸ்கூல் டெஸ்ட்ல ரொம்ப முழு மதிப்பெண்கள் வாங்கின பகுதி, ரொம்ப ஈஸியான பகுதி. அளவியல், இதுலயும் நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மென்சுரேஷன் எல்லாமே கஷ்டம் நினைப்போம். ஆனா இதுல ரொம்ப அடிப்படையான மென்சுரேஷன் நம்ம கொடுத்துருக்கான். படத்தை போட்டோன்னே ஈஸியா நம்ம இதுல மார்க் வாங்கிடலாம். இதுல என்னென்ன மென்சுரேஷன் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கொயரு, சதுரம் கொடுத்துருக்காங்க, அடுத்து சர்க்கிள், வட்டம், அடுத்து நாற்கரம். இப்படி ரொம்ப ஈஸியான இதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ரொம்ப பேசிக்கான இது மட்டும் தான் நம்மளுக்கு. நம்ம ஈஸியா இதுல 15 மார்க் வாங்கிடுவோம். நீங்களும் இதுல 15 மார்க் வாங்கணுமா, நம்மளோட படைவீரர் ட்ரைனிங் வாங்க, ஈஸியா வாங்கிடலாம். தேங்க்யூ.